வணக்கம். இன்றைய விரிவான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். தூசியும் சாம்பலும், சாம்பல் புதனின் தோற்றமும் முக்கியத்துவமும். சாம்பல் புதன் அதாவது ஆஷ் வென்ஸ்டே பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விரும்பியிருந்தீங்க. சில பேர் நெத்தியில ஒரு மாதிரி சாம்பலால சிலுவை போட்டிருக்கிறத பார்த்திருப்பீங்க. அது என்ன, எதுக்குன்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நாம அதை பத்தி தான் ஆழமா அலச போறோம். ஆமா, இது பாக்குறதுக்கு ஒரு சின்ன மத சடங்கு மாதிரி தெரியலாம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற அர்த்தங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானவ. இது வெறும் கிறிஸ்தவ நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டும் இல்ல, மனிதர்களாகிய நாம எல்லாரும் நம்ம வாழ்க்கைய பத்தி யோசிக்க வைக்கிற சில விஷயங்கள் இதுல இருக்கு. கரெக்ட். அப்போ இந்த அனுசரிப்பு எங்கிருந்து வந்துச்சு? அந்த சாம்பலுக்கு என்ன அர்த்தம்? அப்புறம் அதை விட முக்கியமா இத கடைபிடிக்காதவங்களுக்கு கூட இதுல என்ன செய்தி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல ஆரம்பிப்போம். இந்த சாம்பல் புதன் அதாவது ஆஷ் வென்ஸ்டேனா என்ன, அது எப்ப வரும்? சிம்பிளா சொல்லணும்னா இது ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தைய ஒரு தயாரிப்பு காலம். ஓகே. அது தவக்காலம், அதாவது லென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தவக்காலம் 40 நாள் நீடிக்கும். 40 நாள்? ஆமா. அந்த 40 நாள் காலத்தோட முதல் நாள் தான் இந்த சாம்பல் புதன். கத்தோலிக்கா, ஆர்த்தோடாக்ஸ், இன்னும் சில புராட்டஸ்டன்ட் சபைகளைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் இதை கடைபிடிக்கிறாங்க. இந்த 40 நாட்களையும் அவங்க ஜபம், உபவாசம், தங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்காக ஒதுக்குறாங்க. ஓகே, ஈஸ்டருக்கான ஒரு கவுண்ட் டவுன் மாதிரி. ஆனா இந்த கட்டுரையில நான் படிச்ச ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சொல்லுங்க. சாம்பல் புதங்கிற பேரோ அல்லது இப்படி ஒரு நாளை கொண்டாடணும்ன்ற கட்டளையோ பைபிள்ல நேரடியா எங்கேயுமே இல்லையாமே. அப்போ எப்படி இது இவ்ளோ முக்கியமான ஒரு நாளா மாறுச்சு? நல்ல கேள்வி. இதுதான் பல சமயங்கள்ல பாரம்பரியங்கள் உருவாகிற விதம். பைபிள்ல பிப்ரவரி மாசம் இந்த தேதியில எல்லாரும் நெத்தியில சாம்பல் பூசிக்கோங்க அப்படின்னு அப்படி எந்த வரியும் கிடையாது. சரி. ஆனா இந்த நாளோட ஆன்மா, அதாவது அதோட மைய கருத்துக்கள் பைபிள்ல இருந்து தான் வருது. மனம் திரும்புறதுக்கும் துக்கத்தை காட்டுறதுக்கும் ஒரு அடையாளமா சாம்பலை பயன்படுத்துற வழக்கம் பல நூற்றாண்டுகளா இருந்திருக்கு. ஆரம்ப கால திருச்சபைகள்ல செஞ்ச தப்புக்காக வருந்துறவங்க தங்களை அடையாளப்படுத்திக்க சாம்பலை பயன்படுத்தினாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து தவக்காலத்தை தொடங்குறதுக்கான ஒரு முறையான சடங்கா மாறிடுச்சு. அப்போ இது ஒரு குறிப்பிட்ட வசனத்தை அடிப்படையா கொண்டதை விட பல வசனங்கள்ல இருக்கிற ஒரு பொதுவான கருத்தோட வளர்ந்த வடிவம்னு சொல்லலாமா? சரியா சொன்னீங்க. இது ஒரு இறையியல் கருத்தின் பரிணாம வளர்ச்சி. வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சு போகும், நாம எவ்வளவு எளிமையானவங்கன்றத நினைவூட்டவும், அப்புறம் இயேசுவோட மரணம், உயிர்த்தெழுதல் மேல கவனத்தை கொண்டு வரவும் இந்த நாள் ஒரு வாய்ப்பு தருது. சரி, இந்த நாளோட மிக பிரபலமான அம்சம் அந்த நெத்தியில பூசுற சாம்பல் தான். அதுக்குள்ளதான் எல்லா விஷயமும் அடங்கி இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா. நாம எங்கிருந்து வந்தோம், எங்க போக போறோம்னு சொல்ற மாதிரி அந்த சிம்பாலிசம், அதாவது குறியீட்ட அர்த்தத்தை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இதுதான் இந்த சடங்கோட உச்சம். அந்த சாம்பல் 2 முக்கியமான விஷயங்களை ரொம்ப அழுத்தமா நமக்கு ஞாபகப்படுத்துது. இதுக்காக கட்டுரையில சொல்லப்பட்டு இருக்கிற பைபிளோட முதல் புத்தகமான ஆதியாகமத்துக்கு போகணும். ஓகே. முதல்ல மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டான்னு ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். ஒரு நிமிஷம். அப்போ நம்மளோட ஆரம்பமே மண், அதாவது தூசி. நாம அடிப்படையில பூமியோட ஒரு பகுதி. அதேதான். இப்போ கதைக்கு அடுத்த பகுதிக்கு வருவோம். ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாம போனதால ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படும் போது கடவுள் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 19வது வசனத்துல சொல்றாரு, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அட, இது ஒரு மாதிரி கவிதையா இருக்கு. ஆமா. எந்த மண்ணிலிருந்து உருவானமோ அதே மண்ணுக்குள்ளதான் திரும்பவும் போவோம். நம்ம கட்டுற கோட்டைகள், நம்ம பதவிகள், நம்ம அகங்காரம் எதுவுமே கடைசியில நம்ம கூட வராது. நம்ம உடல் இந்த மண்ணுக்குத்தான் சொந்தம். சரிதான். இந்த ஒரு சின்ன செயல், அதாவது நெத்தியில சாம்பல் பூசுறது, இந்த பெரிய உண்மைய ஒரே நொடியில உணர்த்துது இல்லையா? எக்ஸாக்ட்லி. அது ஒரு சக்தி வாய்ந்த உடல் ரீதியான நினைவூட்டல். அந்த ஒரு நொடி நாம எவ்வளவு பலவீனமானவங்க, நம்ம வாழ்க்கை எவ்வளவு தற்காலிகமானதுன்னு புரிய வைக்கும். ஆமா. இது ஒரு விதத்துல நம்மள பணிவுபடுத்தும் ஒரு சிந்தனை. ஆனா இந்த சாம்பலோட அர்த்தம் இதோட முடியல. ஓ, இன்னும் இருக்கா? ஆமா, அதுக்கு இன்னொரு முக்கியமான பக்கமும் இருக்கு. அதுதான் மனம் திரும்புதல் மற்றும் துக்கம். ஓகே, அந்த காலத்துல துக்கத்தை வெளிப்படுத்த சாம்பலை பயன்படுத்துவாங்களா? ஆமா, அது ஒரு பொதுவான வழக்கம். சாம்பல் புதங்கிற சடங்கு பைபிள்ல இல்லைன்னாலும் மனம் திரும்புதலுக்காக சாம்பலையும் கோணிப்பையிலையும் பயன்படுத்துற வழக்கம் பைபிள்ல பல இடங்கள்ல இருக்கு. கட்டுரை சில நல்ல உதாரணங்களை காட்டுது. யோபுவோட கதை எடுத்துக்கலாம். யோபு, அதாவது எல்லாமே இழந்து போன அந்த மனிதரா?
அவரேதான். யோபு தன் செல்வம், பிள்ளைகள், ஆரோக்கியம்னு எல்லாத்தையும் இழந்து துக்கத்தோட உச்சத்துல இருக்காரு. அவர் நண்பர்கள்கிட்டையும் கடவுள்கிட்டையும் விவாதம் செஞ்ச பிறகு கடைசியா கடவுளோட மகத்துவத்தை உணர்ந்து சரி, யோபு 42வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்றாரு, நான் தூசியிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். நீங்க ஒன்னு கவனிக்கணும், அவர் ஏதோ ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு இதை சொல்லல. அவர் உண்மையிலே சாம்பல்ல உட்கார்ந்திருந்தாரு. ஓ அப்படியா? அது வெறும் சிம்பல் இல்ல, அதுதான் அவரோட யதார்த்தம். தன்னோட வாழ்க்கையே சாம்பல் ஆயிடுச்சுன்னு உணர்ந்து அந்த சாம்பல்ல இருந்தே கடவுள்கிட்ட தன்னை ஒப்படைக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு ஆழமான பணிவு அது. அப்படி பார்க்கும்போது அதோட அர்த்தமே மாறுது. அது வெறும் துக்கத்தின் அடையாளம் மட்டும் இல்ல, ஒரு முழுமையான சரணடைதல். எனக்கு ஒண்ணுமே இல்ல, நான் வெறும் தூசி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா. இன்னொரு உதாரணம் தானியேல். அவர் இஸ்ரவேல் மக்களுக்காக கடவுளுக்கிட்ட மன்றாடும் போது தானியேல் 9வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் உபவாசத்தோடும் இரட்டோடும் சாம்பலோடும் ஜெபித்தார்னு. இது அவரோட ஜெபம் எவ்வளவு தீவிரமா இருந்துச்சு, எவ்வளவு தாழ்மையோட அவர் கடவுளை தேடினார்னு காட்டுது. கட்டுரையில யோவேல் தீர்க்கதரிசி மூலமா கடவுள் பேசுறதாவும் ஒரு வசனம் இருந்துச்சு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பகுதி. யோவேல் 2வது அதிகாரம் 12 மற்றும் 13வது வசனங்கள்ல கடவுள் மக்கள் கிட்ட சொல்றாரு, உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அப்படின்னு. ஓ, அதாவது வெளியில நீங்க துக்கத்தை காட்டுறதுக்காக சட்டையை கிழிச்சுக்கிறது, சாம்பலை பூசிக்கிறது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எனக்கு வேண்டியது உங்க நொறுங்கன உள்ளம், அந்த உண்மையான மனமாற்றம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்றாரு. ஆக சாம்பல் என்பது அந்த உள் மாற்றத்தோட வெளிப்புற சின்னம் மட்டும்தான். இது ரொம்ப முக்கியமான புள்ளி. வெளியில செய்யற சடங்கை விட உள்ளுக்குள்ள இருக்கிற மனப்பான்மை தான் முக்கியம்னு இது சொல்லுது. ஆமா, இது நம்மள அடுத்த கட்ட விவாதத்துக்கு கொண்டு போகுது. இந்த கட்டுரையில கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி, கிறிஸ்துவர்கள் இதை கடைபிடிக்க வேண்டுமா என்பது. இது நிறைய பேர்கிட்ட இருக்கிற சந்தேகம் இல்லையா? சில சபைகள் இதை ரொம்ப தீவிரமா கடைபிடிக்குது, சில சபைகள் இதை கண்டுக்கவே செய்யறதில்ல. நிச்சயமா இது ஒரு பெரிய விவாதம். இங்குதான் ட்ரெவன் வாக்ஸ் என்பவரோட கருத்தை இந்த கட்டுரை மேற்கோள் காட்டுது. அவர் ஒரு அற்புதமான கண்ணோட்டத்தை முன்வைக்கிறார். சரி, என்ன சொல்றார்? அவர் என்ன சொல்றாருன்னா, திருச்சபை அதிகப்படியான உபவாசத்தால் பாதிக்கப்படுவதாக நான் நினைக்கவில்லை, ஆனால் அதிகப்படியான சுயநீதியால் பாதிக்கப்படுவதாக நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், இத கொஞ்சம் நிதானமா யோசிப்போம். சுயநீதி, அதாவது செல்ஃப் ரைச்சஸ்னஸ். ஆமா, அதாவது மத்தவங்களை விட நான் ரொம்ப சரி, நான் ரொம்ப பரிசுத்தம்னு நினைச்சுக்கிற மனப்பான்மை. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆழமான சம்பந்தம் இருக்கு. ட்ரெவின் வாக்ஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா, தவக்காலத்தை அனுசரிக்கிற ஒருத்தர், நான் 40 நாள் உபவாசம் இருக்கேன், சில விஷயங்களை விட்டுருக்கேன், அதனால நான் உன்னை விட சிறந்த கிறிஸ்தவன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கலாம். சரி. அதே சமயம் தவக்காலத்தை அனுசரிக்காத இன்னொருத்தர், நான் இந்த மாதிரி வெளிச்சடங்குகள் எல்லாம் நம்பிக்கை வைக்கிறது இல்ல, என் விசுவாசம் இதயத்துல இருக்கு, அதனால நான் உன்னை விட உயர்ந்தவன் அப்படின்னு நினைக்கலாம். ஓஹோ. 2 பேருமே தங்களோட செயலை வச்சு அல்லது செய்யாததை வச்சு தங்களை மத்தவங்களை விட உயர்ந்தவங்களா நினைச்சுக்கிறாங்க. இதுதான் உண்மையான ஆபத்துன்னு அவர் எச்சரிக்கிறார். வாவ், இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்து. ஆமா, அதாவது பணிவு கொண்டு வர வேண்டிய ஒரு சடங்கே கர்வத்துக்கும் மத்தவங்களை தீர்ப்பு போடுறதுக்குமான ஒரு கருவியா மாறிடுது. கரெக்ட். இது வெறும் இந்த சடங்குக்கு மட்டும் பொருந்தாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் அதை பார்க்க முடியுது. நான் டயட்ல இருக்கேன், நீ கண்டது சாப்பிடுறேன்னு சொல்றதுல இருந்து, ஆமாம், நான் இந்த அரசியல் கட்சியை ஆதரிக்கிறேன், நீ எப்படி அந்த கட்சியை ஆதரிக்கலான்னு கேக்குறது வரைக்கும் நம்ம தேர்வுகள் மத்தவங்களை விட நம்மளை உயர்ந்தவங்களை காட்டுறதுக்கான ஒரு பேட்ஜ் மாதிரி ஆயிடுது. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த கட்டுரை ஒரு 2000 வருஷ பாரம்பரியத்தை வச்சு ரொம்ப நவீனமான ஒரு மனித பிரச்சனையை பத்தி பேசுது. அதுதான் சுயநீதி. அதனாலதான் கட்டுரையோட ஆசிரியர் சொல்றாரு, இந்த தவக்காலத்துல நீங்க எதையாவது ஒண்ணு விடணும்னு முடிவு செஞ்சா முதல்ல விட வேண்டியது நம்மள மாதிரி விஷயங்களை செய்யாதவங்களை பார்த்து ஒரு மாதிரி ஏளனமா பாக்குற அந்த மேட்டிமை உணர்வை தான் அப்படின்னு. ஆமா, இது மதம் கடந்து எல்லாருக்குமான ஒரு செய்தி. அப்போ நான் சாம்பல் புதன் அனுசரிக்கிறேனா இல்லையாங்கிறது 2வது பட்சம், நான் எந்த மனப்பான்மையோட அதை அணுகிறேங்கிறது தான் முதல் கேள்வி. அதேதான். ஒருவேளை நான் அனுசரிச்சா அதை ஒரு பணிவான நினைவூட்டலா பார்க்கணும், ஒருவேளை நான் அனுசரிக்கலனா அனுசரிக்கிறவங்களை குறைவா மதிப்பிடக்கூடாது, அப்படிதானே? அதேதான். இந்த அனுசரிப்போட உண்மையான நோக்கமே பணிவை வளர்ப்பதுதான். ஆனா அதுவே பெருமைக்கும் சுயநீதிக்கும் ஒரு கருவியா மாறினா அதோட மொத்த நோக்கமும் செதிஞ்சு போயிடுது. ஒரு சடங்கு அதோட ஆன்மாவை எழுந்துரும். சரி,
இப்போ இந்த எல்லாத்தையும் இணைச்சு பார்த்தா இந்த கட்டுரையோட மையமான செய்திக்கு வர்றோம். நீங்க இந்த நாளை அனுசரிச்சாலும் சரி, அனுசரிக்கலைனாலும் சரி, உண்மையான மதிப்பு எதுக்கு இருக்கு? இந்த கட்டுரை சங்கீதம் 51வது அதிகாரம் 17வது வசனத்தை மேற்கோள் காட்டி முடிக்கப்படுது. அந்த வசனம் சொல்லுது, தேவனுக்கு ஏற்பும் பழிகள் நொறுங்கொண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர். உண்மையான மாற்றம் அந்த நுறுங்கொண்ட இருதயம் உள்ளுக்குள்ள நிகழணும். அந்த உள்நிலை இல்லாம வெளியில பூசுற சாம்பல் வெறும் சாம்பல் தான், அதுக்கு அர்த்தம் இல்ல. கரெக்ட். அதனால உண்மையான பணிவு, செஞ்ச தவறுகளை நினைச்சு பார்க்கிறது, நம்ம கிட்டயே நாம நேர்மையா இருக்கிறது, இதுதான் உண்மையான மதிப்புள்ள விஷயங்கள். ஓ, இதுதான் இந்த நாளோட உலகளாவிய செய்தி. இது எந்த மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் அல்லது மத நம்பிக்கையற்றவரா இருந்தாலும் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தத்துவம். ஆமா, நம்மளோட பலவீனங்களை ஏத்துக்கிறது, தவறுகள்ல இருந்து கத்துக்கிறது, அப்புறம் நம்மள நாமே நேர்மையா பார்க்கிறது தான் ஆன்மீக முதிர்ச்சியோட அடையாளம். ரொம்ப அருமை. இந்த ஒரு சின்ன சடங்குக்குள்ள இவ்ளோ பெரிய தத்துவங்கள் இருக்குங்கிறது ஆச்சரியமா இருக்கு. சரி, இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம். கண்டிப்பா. முதல்ல சாம்பல் புதன்கிறது ஈஸ்டருக்கு முந்தைய 40 நாள் தவக்காலத்தோட தொடக்க நாள். இது ஜெபம், உபவாசம், சுய பரிசோதனைக்கான ஒரு காலம். ரெண்டாவதா, நெத்தியில பூசுற சாம்பருக்கு 2 முக்கியமான அர்த்தம் இருக்கு. ஒன்னு, நாம மண்ணிலிருந்து உருவானவங்க மண்ணுக்கே திரும்புவோங்கிற மனித வாழ்வோட யதார்த்தம். இன்னொன்னு, இது மனம் திரும்புதல் மற்றும் துக்கத்தோட ஒரு பழமையான சின்னம். மூணாவதா, இந்த நாள் பைபிள்ல நேரடியா சொல்லப்படலைனாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற குறியீடுகளும் கருத்துக்களும் பைபிள் மரபுகள்ல ஆழமா வேரூன்றி இருக்கு. கடைசியா, மிக முக்கியமான புள்ளி, வெளியில செய்யற சடங்கை விட உள்ளுக்குள்ள இருக்கிற பணிவான மனப்பான்மை தான் முக்கியம். நாம ஒரு பழக்கத்தை கடைபிடிச்சாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, அதை வச்சு மத்தவங்களை விட நம்மள உயர்ந்தவங்களா காட்டிக்கிற ஒரு கருவியா அதை பயன்படுத்தக்கூடாது. சுயநீதிங்கிற வலையில விழாம இருக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். அருமையா தொகுத்தீங்க. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். பேசுச்சு, மத பழக்க வழக்கங்களுக்கு வெளியில உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எந்த விஷயத்துல இந்த மாதிரி ஒரு சுயநீதி மனப்பான்மையை கைவிட்டு கொஞ்சம் பணிவோட இன்னொருத்தரோட பார்வையை புரிஞ்சுக்க முயற்சி செய்யலாம்? அது உங்க வேலை இடத்துலயா இருக்கலாம், குடும்பத்துக்குள்ளேயா இருக்கலாம், அல்லது சமூக வலைதளங்கள்ல நடக்கிற விவாதங்கள்லயா கூட இருக்கலாம். எந்த இடத்துல எனக்கெல்லாம் தெரியுங்கிற எண்ணத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சொல்லுங்க, நான் கேக்குறேன் அப்படின்னு நீங்க மாறலாம். யோசிச்சு பாருங்க.